ஈவன் இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும். நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைய நீங்களும் சொல்லித்தர முடியாது, அங்கே உள்ள ஸ்டாஃபும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ ஐந்தில் வளையாதது 50 வளையாது சொல்லுவாங்க. ஸோ இப்போவே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பேசிக் எஜுகேஷனு, பேசிக் குவாலிட்டிஸு, சின்ன சின்ன ஒழுக்க நெறிகள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போவே சொல்லி கொடுத்தா தான் அவங்க வளர்கிறப்ப அதே ப்ராக்டிஸில் வளருவாங்க. ஸோ எந்த சூழ்நிலையில் வளர்கிறாங்க, நாம் என்ன சொல்லி கொடுக்குறோம், நாம் என்ன எப்படி அந்த குழந்தைங்கள்ட்ட நடந்துக்கிறோம், அதை பொறுத்து தான் அந்த குழந்தைங்க வளருவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எல்லாரும் கவனம் செலுத்துகிற மாதிரி நாங்களும் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கிறோம். ஒன்றும் என்ன பண்ணலாம் புதுசாக ஒன்று யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். எங்கள் ஸ்டாஃபை அவ்வளோ வேலை வாங்குகிறோம், அவ்வளோ டார்கெட் கொடுக்குறோம், அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம். எப்படியாச்சும் எங்ககிட்ட வர்ற குழந்தைங்கள யாரையுமே வீணாக்கி அனுப்பிடக்கூடாது. வந்தால் அது நான் இதை தான் சொல்லுவேன், இன்றைக்கி வந்தாங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னாச்சும் கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஏதாவது எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கிறோம். அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் எங்கள் ஸ்டாஃப்ஸை நான். அவங்களும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய குழந்தைய நல்ல எதிர்காலத்தை நோக்கி நகர்த்தலாம். கடைசியாக முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் இந்த உடலும் மனமும். தேங்க்யூ.